காங்கிரஸ் கட்சியின் அனைத்து வங்கிக் கணக்கிலும் முடக்கப்பட்டிருப்பதாக தற்போது காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, தற்போது ஏன் வங்கிக் கணக்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, யாரால் முடக்கப்பட்டிருக்கு, இதனுடைய பின்னணி என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் அனைத்தும் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியினுடைய பொருளாளர் அஜய் மக்கான் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், யூத் காங்கிரஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தொடர்பான அனைத்து வங்கி கணக்குகளையும் வருமான வரித்துறை என்பது தற்பொழுது முடக்கியுள்ளது எனவும், ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய வங்கி கணக்கை தேர்தல் சமயத்தின் பொழுது முடக்குவது என்பது ஜனநாயக விரோதமானது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அவர் முன்வைத்திருக்கிறார். கடந்த 2018 மற்றும் 19ஆம் நிதியாண்டு கணக்குகளை 45 நாட்கள் தாமதமாக செய்ததாக கூறி 210 கோடி அபராதம் என்பது வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்டுள்ளது எனவும், அந்த விவகாரம் தொடர்பாக தற்போது வங்கி கணக்குகளையும் முடக்கியுள்ளதாக வருமான வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தேர்தல் சமயத்தின் பொழுது பிரதான எதிர்க்கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குவது என்பது ஜனநாயக விரோதமானது. இதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாடு தழுவிய போராட்டம் என்பது நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதித்துறை என்பது தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான ஒரு முடிவையும் எடுத்துள்ளதாகவும், பிரதான கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கியது ஜனநாயக விரோத போக்கு மற்றும் அதை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மக்களவைத் தேர்தல் மற்றும் பாரத் ஜோடோ யாத்திரைக்கான ஒரு நிதி திரட்டுவதற்கான ஒரு அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டு கிரவுட் ஃபண்டிங் பரப்புரைகளை அது நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, சுசித்ரா, இப்ப வருமான வரித்துறை தரப்பிலிருந்து அவகாசம் எல்லாருக்குமே பொதுவாக தான் கொடுக்கப்படும், இந்த தேதிக்குள்ள நீங்க ஐடி வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்றதான் இன்கம் டாக்ஸ் உடைய அறிவுறுத்தலா இருக்கும். காங்கிரஸ் மட்டும் முடக்கப்படுவதற்கான காரணம் என்ன? மற்ற கட்சிகளுடைய வருமான வரி கணக்குகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதா? மற்ற கட்சிகளுடைய வங்கி கணக்கு தான் முடக்கப்பட்டிருக்கா? தற்பொழுது முதற்கட்டமாக காங்கிரசினுடைய வங்கி கணக்கு மட்டுமே தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக வருமான வரித்துறை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அதனுடைய தாமதமாக ஏதேனும் அந்த நிதிகளை தாக்கல் செய்திருந்தால், கணக்குகளை தாக்கல் செய்திருந்தால் அதற்கான ஒரு அபராதம் என்பது வருமான வரித்துறையால் விதிக்கப்படுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் விதிமுறைகள் மீறல் என்பது அந்த வங்கி கணக்கில் இருந்தால் மட்டுமே அந்த வங்கி கணக்கினுடைய முடக்கம் என்பதை வருமான வரித்துறை பொதுவாக கையாளும். ஆனால் இந்த முறை தங்களுக்கான அந்த அவகாசமானது வழங்கப்பட்டு அதன் பிறகு அந்த தகுந்த நிதியை செலுத்திய பின்னரும் தங்களுடைய வங்கி கணக்கு என்பது காரணம் எதுவும் வழங்கப்படாமல் முடக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது முன்வைத்திருக்கிறது. வருமான வரித்துறையின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் தற்பொழுது இந்த விவகாரத்தில் அறிவிப்போ அல்லது விளக்கமோ வழங்கப்படவில்லை. பொதுவாக அரசியல் கட்சிகளுடைய அந்த வருமான வரி கணக்கு என்பது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும், மிக முக்கியமாக பொது தேர்தலின் பொழுது சரிபார்க்கப்பட்டு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது வழக்கம். பெரும்பாலும் அபராதத்துடன் முடிவடையும் நிலை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வங்கி கணக்கே இந்த விவகாரத்தின் காரணமாக முடக்கப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்பிருந்தாலும் இதற்கான உரிய காரணம் என்பது வருமான வரித்துறையிடமிருந்து இன்னும் வழங்கப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். தேவா, இப்போ கிரவுட் ஃபண்டிங் மூலமா எவ்வளவு நிதி திரட்டப்பட்டது? கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னா என்ன? காங்கிரஸ் ஏன் இந்த முயற்சியை மேற்கொண்டாங்க? ஏன்னா தேர்தல் பத்திரம் மூலமாக குறைந்த அளவுக்கு தான் நிதி வந்தது அப்படின்றது நேற்று நமக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் மூலமாக காங்கிரஸ் தெரிவித்த உண்மை. இப்போ கிரவுட் ஃபண்டிங் அப்படின்றதோட நோக்கம் என்ன? மிக முக்கியமாக வரும் மக்களவை தேர்தலை எதிர்கொள்வதற்காகவும், அது மட்டுமல்லாமல் பாரத் ஜோடோ யாத்திரைக்கான ஒரு கிரவுட் ஃபண்டிங், அதற்கு தேவையான நிதி, அந்த யாத்திரை செல்வதற்கு தேவையான நிதியை சேமிப்பதற்கான ஒரு அறிவிப்பை தான் காங்கிரஸ் கட்சியானது விடுத்தது. குறிப்பாக இந்த இதுக்கு, அதாவது பாரத் ஜோடோ யாத்திரைக்கு மட்டும் பல கோடிகள் கடந்த ஒரு ஆண்டுகளில் செலவான நிலையில் கூடுதலாக மக்களவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான இந்த ஒரு அறிவிப்பை ஒட்டிதான் இந்த ஒரு கிரவுட் ஃபண்டிங் வெளியிட்டது. பல்வேறு தரப்பிலிருந்தும் டொனேஷன் பெற்று அதன் மூலமாக அவர்களுடைய அடுத்த நகர்வுகளை செய்வதாக ஒரு அறிவிப்பை தான் காங்கிரஸ் கட்சியானது அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் 2 வாரங்கள் மட்டும் சுமார் 10 கோடி அளவிலான ஒரு நிதி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கிரவுட் ஃபண்டிங்காக அவர்கள் பல்வேறு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினர் சார்பாக அவர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தலை எதிர்கொள்வதற்கான நிதியாக இது பார்க்கப்படுகிறது. மக்களுடைய அந்த டொனேட் ஃபார் டெஷ் என்ற ஒரு கேம்பெயின் மூலமாகத்தான் காங்கிரஸ் இந்த ஒரு தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரியுடன் பேசலாம். சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து வங்கிக் கணக்குகளும் வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய கருத்து என்ன?
மோடி என்ன செய்வார் என்பதை நாங்கள் பல காலமாக சொல்லி வருகிறோம். சர்வாதிகாரிகள் இவ்வாறுதான் செயல்படுவார்கள். நீங்க ஒரு ஜனநாயக கட்சியினுடைய வெளிப்படையான வங்கி கணக்கை மூடுவதனுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய அன்றாட பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாட்டை ஆடிட்டர் சரி செய்து கொடுப்பார். ஆனால் அதை விடுத்து உடனடியாக ஒரு தேசிய கட்சியினுடைய வங்கி கணக்கை மூடுகிற நீங்கள் அதன் பிறகு தேசிய கட்சியினுடைய தலைவர்களுடைய வீடுகளை எல்லாம் மூடுவீர்கள், அவர்களை வீட்டு சிறை வைப்பீர்கள். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நீங்க செய்வீங்க. ஏன்னா நீங்க மணிப்பூர்ல இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க. உங்களுக்கு ஜனநாயகத்துல சிறிதும் நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு விவசாயிகள் பெருந்திரளாக திரண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வீசுவதற்காக 3000 கண்ணீர் புகை குண்டுகளை இன்றைக்கு டெல்லி போலீஸ் வாங்கி இருக்கிறது. பேசுவதில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, இத மாதிரி விஷயங்கள்ல தான் ஆர்வம் இருக்கு. அவர்கள் மக்களால் அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்படுவார்கள். மக்கள் அவர்களுக்கு நல்ல தீர்ப்பை தருவார்கள். மக்களால் அவர்கள் பணிய வைக்கப்படுவார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, 2018-19 நிதியாண்டுல வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யறதுல அவகாசம் 45 நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. அதனால தான் 210 கோடி ரூபாய் அபராதத்தோட இந்த முடக்கம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளவு காலதாமதம்? வருமான வரி கணக்கு காட்டல காங்கிரஸுக்கு என்ன தயக்கம் உரிய கால அவகாசத்துல? சார், ஒரு தயக்கமும் இல்லைங்க. வருமானமே கிடையாது. காங்கிரஸுக்கு ஏது வருமானம்? அவரவர்கள் அந்தந்த மாநிலங்களில் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்க பல்வேறு காரணங்கள் சார்பாக அப்பொழுது இருந்த பொருளாளர் உடல்நலம் சரியில்லாமல் அவர் ஓய்வில் இருந்தார். அது மாதிரி ஏதாவது சில காரணங்கள் இருக்கலாம். எனக்கு முழு விஷயமும் தெரியல. பட் காலதாமதம் என்பது குற்றம் அல்ல. நீங்க கணக்குகள் மறைக்கப்பட்டது என்றால் தான் குற்றம். காலதாமதம் எப்படி குற்றமாகும்? நீங்க அதெல்லாம் ரொம்ப ஓவர். வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். நீங்க புள்ளி வைக்கல, கமா வைக்கல, முதல் வரிசையில எழுத வேண்டியதை 2வது வரிசையில எழுதிட்டீங்க. இதெல்லாம் குற்றங்கள் கிடையாது. இதெல்லாம் வேண்டுமென்றே ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக செய்வதுதான். இந்த காலதாமதம் என்பது என்ன குற்றமாகும்? அது குற்றம் அல்ல. நீங்க காலதாமதம்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். காலதாமதத்திற்கு அவர்கள் சரியான விளக்கம் அளிப்பார்கள். இதற்காக 210 கோடி ரூபாய் அதற்கு ஃபைன்னா அந்த 210 கோடி ரூபாய்க்கு காங்கிரஸ் எங்க போகும்? நாங்க இன்னைக்கு 10 ரூபா, 20 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபான்னு வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்க நிதியே. அதுலயும் அவர்கள் கை வைக்க விரும்புகிறார்கள். சர்வாதிகாரிகள் அப்படித்தான் இருப்பார்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கே எஸ் அழகிரி. நன்றி.